சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கும் நடைமுறை முழுமையாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாதாள சாக்கடைகள் கழிவுநீர் தொட்டிகளில் சுத்தம் செய்யக்கூடிய பணிக்கு மனிதர்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் விஷவாயு தாக்கி பலியானவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சஃபாய் கர்மச்சாரி அந்தோலன் என்ற அமைப்பின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. 2017 ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கப்பூர் வளா நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாடு சுதந்திரம் அடைந்து 46 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பாதாளத்துறை சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. மனித தன்மையற்ற இந்த நடைமுறையை ஒழிக்க இந்த சட்டத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் பல உத்தரவுகள் பிறப்பித்த போதும் கூட பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கி கூடிய அந்த நடைமுறை என்பது முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்றும் அது இன்னும் அமலில் இருக்கிறது என்றும் அதை ஒழிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதுபோன்று பாதாள சாக்கடைகளில் இறங்கி அவர்கள் உயிரிழக்கும் நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இழப்பீடு என்பது மரணம் அடைந்தால் 30 லட்சம் ரூபாய் என்ற தொகையை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகரிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாதாள சாக்கடைகளில் மனிதர்களை இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது போன்ற தூய்மை பணிகளுக்கு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.